வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோவில் நம்மளோட குழந்தைங்களுக்கு எப்படி சேமிப்பை கற்றுத் தரது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணி சைக்காலஜி சீரீஸில் நம்மளோட குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும் பொழுதே பேசிக்கான மணி பற்றின விஷயத்த அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும். நம்ம பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம். ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல்னு சொல்லித்தரோம். ஆனால் ஃபினான்ஸ் பற்றியோ பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியோ தெரியாது. அப்போ நம்ம ஆஸ் அ பேரண்டாக பசங்களுக்கு பணத்தை பற்றின ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை சின்ன வயசுலேருந்தே வளர்க்கணும். அது எப்படி கையாளணும் அப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ குழந்தைங்கள்ட்ட போய் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றியோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ பேசக்கூடாது. ஸோ அவங்களுக்கு என்ன பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஏஜ்லையுமே நம்ம என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் காமனாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பசங்களுக்கு என்ன பண்ணுவோம், கதை தான். சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிறவங்களுக்கு கதை தான் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. சேமிப்போட முக்கியத்துவத்தை உணர்த்துகிற மாதிரியான கதைகளை கூறணும். இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கதை கேட்குற விஷயம் பிடிக்கும். இப்போ நம்ம சொல்லலாம், பசங்க இப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்க்குறாங்க, கார்ட்டூனை பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பசங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும் பொழுது சேமிப்பை எந்த கதையை சொன்னால் அந்த பசங்களுக்கு சேமிப்போட அருமை புரியும். அப்போ சேமிச்சாதான் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி உணர்த்துகிற கதைகளை நிறையா எடுத்து வச்சு நம்ம அவங்களுக்கு அப்பப்போ சொல்லணும். டெய்லி சொல்லக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்ககிட்ட பேசுகிறப்பெல்லாம் அப்பப்போ அதை சொல்லணும். நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ சேமிப்போட அடிப்படை விஷயங்கள் அவங்களோட மனசில் பதியும். சேமிப்புங்கிறது நம்ம இப்படி தான் செய்யணும், நம்ம சேமிப்பு செஞ்சால் நம்ம லைஃப்பில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்னு அவங்களாவே புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கதைகளை சொல்லணும். இப்போ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 3rd, 4th, 5th வரைக்குமே பார்த்திங்கன்னா கதைகளை விரும்பி கேட்பாங்க. இல்லை எனக்கு கதை கேட்க சொல்கிறதுக்கெலாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, சேமிப்பு சம்மந்தமான நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய கார்ட்டூன் சேனல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸாக எடுத்து அவங்கள பார்க்க வைக்கலாம். ஒரே மாதிரி இந்த ஹீரோயிக்காக போடக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நிறைய கார்ட்டூன் இருக்கும், சூப்பர்மேன் மாதிரி கார்ட்டூன், சாகசம் செய்கிற மாதிரி. அதாவது அந்த மாதிரி நடக்காத விஷயத்த அவங்க பார்க்குறப்ப அதெல்லாம் உண்மைன்னே நம்புவாங்க குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி தப்பான விதைகளை அவங்க மனசில் விதைக்காமல் சேமிப்பு உணர்த்தக்கூடிய கார்ட்டூன்ஸை கூட நம்ம செய்யலாம். நிறையா பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அப்பப்போ பசங்களுக்கு காமிப்பேன். அப்போ அவங்க அது ரியாக்ட் பண்ணலாம் கூட அடிக்கடி பார்க்குறப்ப அவங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். ஓகே, சேமிப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் போல், லைஃப்பில் அது ஒரு பார்ட்டு அப்படிங்கிறது தெரியும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா உண்டியல் வாங்கி கொடுத்துருங்க. உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் காசு சேமிக்க வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா 9th, 10th படிக்கிற பசங்க கூட இந்த பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணணும். அப்படியே அவங்களுக்கு ஒரு உண்டியலை வாங்கி கொடுங்க. அதில் காசு சேர்க்க வச்சு அந்த உண்டியல் ரொப்புற வரைக்கும் பொறுமையாக அதை சேர்க்கணும். இது மூலமாக சேமிப்பு, அதிகமாக பணம் சேமிக்கிறதுக்கு பொறுமை அவசியம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதாவது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த உண்டியல் ரொம்பினோன்னா அதை அவங்க கையால் அதை உடைச்சோ இல்லை கட் பண்ணியோ அந்த அமௌண்ட்டை எண்ணுறது, அதில் வரக்கூடிய சந்தோஷத்தில் நம்ம அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அதை பற்றின கதைகள், கார்ட்டூன் பார்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சேமிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அது ஒரு உண்டியல் ரொம்பி அதை பலனை அனுபவிக்கும் பொழுது அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் பதிஞ்சிரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தோட அருமையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ உண்டியலில் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்போ அவங்க அடுத்து தேட ஆரம்பிப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்தா தானே உண்டியலில் போடுவாங்க. அப்போ எப்படி நமக்கு இப்போ ஒரு நாள் 2 நாள் நம்ம கொடுக்கலன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி அப்பா காசு தரலையே, நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு மெதுவாக சொல்லணும், இந்த மாதிரி நமக்கு காசு வேணும் அப்படின்னா நல்லா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு காசு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் படிக்கிறது தான் உங்களோட வேலை, உழைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் ஏர்ன் பண்ணலாங்கிறத சொல்லணும். அதுக்கு அப்புறம் முக்கியமாக இந்த விஷயத்தை சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, அசர்ட்ஸ்க்கும் லயபிலிட்டிக்கும் உள்ளான விஷயத்தை, இந்த 2க்கும் உள்ள வேறுபாடை அவங்க எளிமையாக
புரிகிற மாதிரி அவங்களுக்கு சொல்லணும். அசட்ஸ்னால் சொத்து, லயபிலிட்டிஸ்னால் மதிப்பை இழக்கக்கூடிய பொருட்கள். ஸோ அசட்டு தான் நம்ம வாங்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கள்ட்ட போயிட்டு அவங்க ஒரு பொம்மை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் பொம்மை வாங்கி தர மாட்டேன், அது லயபிலிட்டி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அவங்க சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு பொம்மையை வாங்கி தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கி கொஞ்ச நேரம் விளாடுவாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் அதை தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு காயின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை கூட உங்கள் பசங்கள்கிட்ட சொல்லணும். இங்கே பாரு, அப்பா காசு சேர்த்து 1 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன், இதோட ரேட்டு 6000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் என்ன செய்யணும்னா, அவங்க விளாண்டு தூக்கி போட்டிருக்கக்கூடிய பொம்மைகள் இருக்கு இல்லையா, அது நம்ம எப்படியோ பழைய கடையில் போடுவோம். அப்போ அந்த மாதிரி பழைய பேப்பர் கடையில் போடுறப்ப அவங்க என்ன ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கொடுக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம், பாரு இந்த பொம்மையை நம்ம 500 ரூபாய்க்கு வாங்கணும், ஆனால் இப்போ நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறப்ப வெறும் 20 ரூபா தான். அப்போ அதோட மதிப்பை இழந்துருச்சு பாரு. நான் இதே இந்த கோல்டு காயினை 6000க்கு வாங்கினேன், இப்போ ஒரு 2 வருஷம் கழித்து இந்த கோல்டு காயினை நான் விற்றேன்னா எனக்கு 8000 கிடைக்கும். அப்போ 2000 ரூபாய் நான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்த பொம்மை வாங்குறதோ இல்லை கோல்டு வாங்குறதோ இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த லைஃப்பில் கிராஸ் பண்ணி தான் வருவோம். அந்தந்த சூழ்நிலைகளில் அந்த பசங்களுக்கு அதை புரிய வைக்கணும். அது வந்து அவங்க அந்த பொம்மையை வாங்கி அது மதிப்பிழக்கிற பொருள் இதுக்கு கம்மியாக தான் தரோம், இதெல்லாம் அந்த பிள்ளைங்க பார்த்து தான் அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறதோட விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அசர்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை பற்றி பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். இந்த பொருள்லாம் வாங்கக்கூடாது, வேஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் தான் செய்யலாம். சரி, இப்போ உனக்கு விளாடணும்னு ஆசையாக இருக்குன்னா கொஞ்சமாக வாங்கி விளாடு, அதிகமாக விளையாட்டு சாமானில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நீ காசு சேர்த்து ஒரு கோல்டு காயின் வாங்க, அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எடுத்த உடனே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த தப்பெல்லாம் பண்ணி தான் வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்மளும் அப்படி தானே, விளையாட்டு பொருட்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், ட்ரெஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாமே அவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரி எந்தெந்த சுச்சுவேஷன் ரியலைஸ் பண்ண வருதோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் அவங்களை இருக்க வச்சு அதை நமக்கு புரிய வைக்கலாம். கண்டிப்பாக அசர்ட் அண்ட் லயபிலிட்டிஸ்குள்ள வித்தியாசத்தை சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிக் கொடுக்க ஒரு ஸ்டேஜில் என்ன செஞ்சுருவாங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் நாங்கள் கிறிஸ்மஸ் அப்போ எங்களுக்கு வெடி வேணும்னு சொல்லுவோம் அப்பாட்ட. அப்போ சரி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து தீபாவளி அப்போவே வந்து என்ன செய்வோம், வெடியெல்லாம் வாங்கி வச்சுட்டு கிறிஸ்மஸ்க்கு சேர்த்து வச்சுப்போம். அப்போ 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்கப்பா, 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்மோ ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து ஒரு 8th படிக்கிற வரைக்கும், 8th கூட இல்லை, 7th 6th படிக்கிற வரைக்கும், 6th 7th படிக்கிற வரைக்குமே வாங்கியிருக்கோம். அப்போ அந்த 7th வர ஸ்டேஜில் தான் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் 1000 ரூபாய்க்கு வெடி வாங்கி அதை ஒரே நாளில் வெடிச்சிட்டோம் கிறிஸ்மஸ். அப்போ சொன்னாங்க, பாரு இந்த 1000 ரூபாய் காசு கரியாக போயிடுச்சு பாரு, இதில் என்ன உனக்கு என்வரான்மெண்ட்டும் வந்து உனக்கு பொல்யூட் ஆகுது, ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷம் தான். இதே நீ இந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருக்கலாம், இல்லை 1000 ரூபாயை ஃபுல்லாக சேர்த்துருக்கலாம், இல்லை 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு 500 ரூபாயை சேர்த்து வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சும்மா நார்மலாக சொல்லிட்டு விட்டாங்க. பட் ஆனால் எனக்கு அப்போவே அது ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து இந்த மாதிரி வெடி வாங்க போகலாமான்னு கேட்டப்போ எனக்கு அமௌண்ட்டாக கொடுத்துருங்க, நான் சேர்த்து வச்சிட்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதான் அப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ண தான் வந்து கற்றுப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம சொல்லாமல் விட்டுட்டு அவங்க வந்து பெரிய பிள்ளை ஆகிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போதைக்கு அவங்களுக்கு புரியாது. 5th மெத்தடை வந்து இன்சென்டிவ் மெத்தடுன்னு நான் சொல்லுவேன். அதாவது கடின உழைப்போட அருமையை புரிய வைக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம உண்டியலில் டெய்லி 5 ரூபா கொடுத்து பசங்களை போட சொல்லலாம். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த காசு வந்து நம்ம தானே கொடுக்குறோம், அதோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து நிறையா கெயின் வரும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 3rd 4th வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து காசும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி நீ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உனக்கு ரிவார்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க, நீ வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீ 5 சப்ஜெக்ட்லேயுமே மிட் டேர்ம்லையோ இல்லை டேர்ம்லையோ நீ வந்து எபவ் 90% 5 சப்ஜெக்ட்லேயும் நீ எடுத்த அப்படின்னா நான் உனக்கு 500 ரூபாய் தரேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் வாங்கி நம்ம உண்டியில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 70% 60% எடுத்துருக்கலாம். அப்போ அவங்க ஒரு முயற்சி எடுத்து இப்போ எல்லாத்துலேயுமே வந்து
90% மேலே எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணலாம். ஸோ நீ கஷ்டப்பட்டு படிச்சு நான் சொன்னதை கேட்டு படித்த இந்தா ஒரு கிஃப்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்க 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 ஹார்ட் ஒர்க் ஏதாவது பண்ண வைக்கணும். படிப்பு விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி சில பேர் வந்து நான்லாம் வந்து சொல் பேச்சு நல்லா கேட்குறாங்க, இந்த வேலையை அதை செய், அந்த வேலையை செஞ்சு முடிப்பேன், இது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறப்ப அவங்க கீழ் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா பாரு, நீ ஹெல்ப் பண்ணில இந்த ஒரு 20 ருபீஸ் வச்சுக்க அப்படிங்கிறப்ப அவனுக்கு என்ன ரியலைஸ் பண்ணுவான், இப்போ நம்ம ஒரு க்ளீனிங் ஒர்க் பண்ணுறப்ப அவன் நம்ம ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா க்ளீனிங் ஒர்க் கஷ்டம். ஸோ நம்ம அம்மா அப்பா நம்ம வீடு அப்படிங்கிறதுனால தான் வந்து கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் புரியும். இது வந்து எல்லாத்துக்கும் நீ இந்த வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு காசு தரேன், அந்த வேலை பார்த்தீங்கன்னா காசு தரேன், நம்ம எல்லாத்துக்கும் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடாது. எப்போயாவது இந்த மாதிரி செய்கிறப்ப அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு அமௌண்ட் வேணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் போல். அப்போ நம்ம சொல்லணும், இதே மாதிரி தான் இப்போ நான் வேலைக்கு போகிறேன், நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோடய காலேஜில் நான் கிளாஸ் எடுத்தால் தான் எனக்கு நல்ல ரிவார்ட் கிடைக்கும். ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க உங்களோட எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, எப்படி ரிவார்ட் கிடைக்குங்கிறத அவங்க பசங்களுக்கு சொல்லலாம். அப்போ வந்து அவங்க லைஃபோடு அதை கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து நல்ல ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமும் பதிஞ்சிரும். இப்போ நிறைய பேருக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிலாம் வந்துருச்சு. அதெல்லாமே தப்பு. அதெல்லாமே நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பிரயோஜனமாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.